நம்ம தக்காளி குருமாவை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தக்காளி குருமாவுக்கு இது கட் பண்ணி வச்சுன்னு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி கேஸ் பற்ற வச்சு இதை நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் இது வேகட்டும். தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய், பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு, வெங்காயம் 2. வெங்காயம் இது கொஞ்ச நேரத்தில் அரைச்சி வந்துடலாம். தக்காளியை நைஸாக கடைஞ்சிட்டோம். அதில் இருக்கிற தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிங்க. மிளகாய் பொடி போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் நல்லா பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த தக்காளி கடைஞ்சி வச்சுருக்குறோம், அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி கடைஞ்சி வச்சல அதை நம்ம ஊற்றிக்கலாம். அதில் இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இது கொச்சதும் மல்லித்தழையை போட்டு நம்ம இறக்கிடலாம். மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சு பாருங்கள். இந்த டைமில் கொத்தமல்லி லைட்டாக தூக்கிக்கலாம். இந்த சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையலை பற்றி என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா சுட சுட இட்லி இருந்தால் நம்ம ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். 10 இட்லி கூட சாப்பிடுவீங்க. தக்காளி குருமா ரெடி. சுட சுட இட்லி இருந்தால் போதுங்க. இந்த தக்காளி குருமாவுக்கு 10 இட்லி கூட சாப்பிட்லாம். இது போல்
வச்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.